இந்த கோவிலுக்கு போனால் குழந்தை பிறக்கும், அந்த கோவிலுக்கு போனால் கல்யாணம் ஆகும், இந்த கோவிலுக்கு போனால் வெளிநாட்டு வாய்ப்பு சுலபமாக கிடைக்கும், இந்த கோவிலுக்கு போனால் கடன் தொல்லை தீரும். பக்கத்து கோவில் பெருமாள் நினைச்சுப்பார், கடன் தீர்க்கிற பெருமாள் நீ பிறந்ததுலேருந்து பட்ட சம்சார கடனை தீர்த்து மோட்சம் தரமாட்டாரா? அது என்னமோ அதுக்கு மட்டும் இன்னொரு கோவிலுக்கு போகணுங்கிறியே. கல்யாணம் பண்ணி வைக்கிறவர் அதே எம்பெருமான் குழந்தை பிறக்கிறதுக்கு வழி பண்ண மாட்டாரா? அதே எம்பெருமான் வெளிநாட்டுக்கு போகணும்னு சொல்ல மாட்டாரா? அந்த நாட்டுக்கு போகிறதுக்கே கொடுக்குறாரே, பக்கத்து நாட்டுக்கு போகிறதுக்கு கொடுக்க மாட்டாரா? அந்த நாடுன்னு நான் சொன்னது தெளிவிசிம்பு திருநாடுங்கிற பெரிய நாடு. அந்த நாட்டையே தரேன்னு சொல்லிட்டு இருக்கிறவர் எல்லாத்தையுமா கொடுக்காத படப்படுறார். அதனால் இதெல்லாம் நாம நினைத்து கொண்டிருப்பது. எந்த பெருமாளும் எந்த நன்மையும் செய்வார். ஹரி என்னாலும் ராமன்னு சொன்னாலும் எதையும் யாரும் கொடுக்கக்கூடியவர் தான். அதுதான் இந்த ஸ்லோகம் சொல்றது. மகத்யாபதி சம்பிராப்தே, பெரும் ஆபத்து வரும்போது ஸ்மர்த்தவ்யா பகவான் ஹரிஹி, அந்த சமய ஹரியை நினைப்பா. இதே விஷயத்தை தான் பிரகலாதன் சொல்றான். பிராதர் தேவேதி கிருஷ்ணேதி கோவிந்தேதி ச ஜல்பதாம் மத்தியான்னே ச அபரான்னே ச கோவசாதஹாச உச்சியதாம்.